மத்திய பிரதேசம் போபால் காவல் நிலையத்தில் உதவி கமிஷனர் ரேங்கில் ரத்தன் சிங், விஜய் ஆகிய 2 போலீஸ் அதிகாரிகள் இருந்தனர். இளகிய மனம் கொண்ட இவர்கள் தெருக்களில் ஒண்டியிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை வழங்குவது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர்கள் ஒரு வயதான ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு வரும்போது முதியவர் அவர்கள் இருவரது பெயரையும் உச்சரித்து எப்படி இருக்கீங்க என்று கேட்டதும் இருவரும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்றனர். காரணம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் பலருக்கு ரோல் மாடலாகவும் இருந்தவரும் காணாமல் போனதாக கைவிடப்பட்டவருமான மனிஷ் மிஸ்ரா என்ற போலீஸ் அதிகாரிதான் அவர். ஷிவ்புரியை சொந்த ஊராக கொண்ட மனிஷ் மிஸ்ரா சிறந்த தடகள வீரர். காக்கி சட்டையை அணிவது என்பது அவர் கனவு. படித்த முடித்த கையோடு நேரடியாக சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்தார். தனது செயல்களால் காவல்துறைக்கு பெருமை தேடித் தந்தார். சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர். இதற்காக பல முறை விருது வாங்கியுள்ளார். தனது இந்த திறமையை கிரிமினல்களுக்கு எதிராக காட்டியதால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் பெருமையுடன் அழைக்கப்பட்டார். இவரை போன்ற வேலையை அதிகமாக காதலிப்பவர்களுக்கே உண்டான சிக்கல் இவரையும் சூழ்ந்தது. குடும்பத்தை கண்டுகொள்வதே இல்லை. மனைவி என்ன செய்கிறார், பிள்ளை என்ன படிக்கிறான் என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலையே கதியென இருந்ததால் குடும்பம் இவரை விட்டு பிரிந்தது. இந்த திடீர் பிரிவை தாங்க முடியாத அவர் பைபோலா டிசார்டர் என்ற மனநோய்க்கு ஆளானார். ஒரு கேள்விக்கு 10 விதமாக பதிலை தந்தவர். பிறகு 10 கேள்விகள் கேட்டாலும் ஒரே விதமாக பதிலை தந்தார். காவல்துறை இவரை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி நல்ல சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தது. திடீரென ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்து காணாமல் போய்விட்டார். இந்த நிலையில் அவர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிங், விஜய் ஆகியோரால் அடையாளம் காணப்பட்டார். இப்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி நிறைய நல்ல தொழிலை நேசிக்கும் அதிகாரிகள் குடும்பம் தன்னை நிராகரித்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் குடிக்கு அடிமையாகி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்துள்ளனர். வேலையும் முக்கியம், அதே நேரம் குடும்பம் மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அரசும் உதவி செய்ய வேண்டும்.